Hi all. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் HTML ஒன்று எழுதலாம். ஓகே, ஸோ ஒரு HTML ஃபைல் அப்படின்னா பேசிக்காக இந்த டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா. ஸோ அதான் வந்து நம்ம HTML பாய்லர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டேக்ஸுக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு வெப்சைட்டில் ரெண்டார் ஆகும். ஆனால் பேசிக்காக இது ஒரு HTML ஃபைல் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னதுக்கு இல்லையா. ஸோ அந்த டேக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா HTML டேகு, ஹெட் டேக் அண்ட் பாடி டேக். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து HTML5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ HTML வந்து நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, HTML4, HTML5 அண்ட் தேவைக்கேற்ற மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து அவங்கவுங்க வந்து இதை எடிட் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஜிஞ்சா அப்படின்னு மெத்தட் இருக்குது, ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி HTML வந்து அவங்கவுங்க எடிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு HTML ஃபைல் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக என்னென்ன டேக் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்டைப் HTML, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் கமாண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த HTML அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேக். ஓகே, ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி HTML டேக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் HTMLல ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ ஒரு ஹெட்டிங் டேக்கே இருக்கட்டுமே, ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேகை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, HTMLல டேக் எழுதுறதோடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா போயிட்டு உங்களுடைய கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு இடையில் நீங்கள் என்ன டேக் எழுதுறீங்களோ அந்த டேக் எழுதணும். ஓகே, அதே மாதிரி இந்த டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆக்கணும். ஓகே, போயிட்டு ஸ்லாஷ் கொடுத்து அந்த டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் H1 டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த H1 டேகை /H1 அப்படின்னு கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் டேக் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி /head அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இது வந்து பேசிக் ரூல். HTML அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த டேகை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை நீங்கள் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா, ஓகே, பாடி டேக்கில் நான் காட்டுறேன். ஓகே, பாடி அப்படின்னு நான் டேக் கொடுக்குறேன். இந்த பாடி டேக்கோட க்ளோஸ் நான் எடுத்துடுறேன். இங்கே போயிட்டு ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே போய் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், பாடி டேக் அல்லது ஹெட் டேக் இல்லாமல் இதை வந்து நான் ரீலோட் பண்ண முடியாது லைவில் அப்படின்னு சொல்லுது. பாடி டேக் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எரர்ஸ் வரும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாடி டேக் வந்து இப்போ இந்த டேக்ஸ் கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு இமேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக டிஸ்பிளே ஆகாது. அது மாதிரி நீங்கள் வந்து டிவிஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா அந்த டிவிஷன்ஸ் கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்து போய் செட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ HTML கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேக் ஈக்குவலண்ட்டான க்ளோசிங் டேக் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் சிஸ்டம்லேயே நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ நான் எந்த டேக்கும் இது பண்ணல. HTML5 பாய்லர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் HTML5 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணேன் அப்படின்னாலே VS கோடு வந்து எனக்கு பேசிக்காக ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு சில கண்டென்ட் கொடுக்கும். ஓகே, அந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன டாக்டைப் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதே மாதிரி HTML டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஹெட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதே மாதிரி ஹெட் டேக்கை க்ளோஸும் பண்ணியிருக்கு. ஓகே, டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி டைட்டில் டேக்கை க்ளோஸும் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேண்டேட்ரியாக க்ளோஸ் பண்ணணும். பாடி டேக்கும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு, அந்த பாடி டேக்கை மறுபடி க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு HTML பேஜுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு HTML டேக் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹெட் டேகு, பாடி டேக், இந்த 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய HTML ஃபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேகையும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டேக் உள்ளே இன்னொரு டேக் வச்சுருப்போம். இந்த HTML டேக் உள்ளே பாருங்கள் எல்லாமே இருக்கும், பாடி, ஹெட்டு எல்லாமே.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேக் வைக்கிறது வந்து நம்ம பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த HTML டேக் அப்படிங்கிறதுக்குள்ள 2 டேக் இருக்குது, லைக் ஹெட் டேகு அண்ட் பாடி டேக். இந்த 2 டேக் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹெட் டேகோடைய பேரண்ட் வந்து இந்த HTML டேக், இந்த பாடி டேகோடைய பேரண்ட் வந்து HTML டேக். அதே மாதிரி இந்த டைட்டில் அப்படிங்கக்கூடிய இந்த டேக் இருக்குல்ல, இந்த டேகோடைய பேரண்ட்டு ஹெட் டேக். ஓகே. இந்த HTML டேக் வந்து இந்த டைட்டிலுக்கு கிராண்ட் பேரண்ட், அந்த மாதிரி ஹைரார்க்கி வரும். ஓகே. நீங்கள் வந்து எந்த இடத்துல எந்த டேகுக்குள்ளே வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த டேகை பேஸ் பண்ணி தான் அதோடைய அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாடியில் ஏதோ டைப் பண்ணுறேன் அப்படின்னா பாடியில் நான் டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ பாடியில் போய்ட்டு ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஹலோ இருக்குது. ஏன்னா சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது. கேட்டால் ஹெட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஷீட்டோ ஏதோ ஒன்று வந்து நான் லிங்க் பண்ணுறேன். ஓகே. AHRF நமக்கு தேவையான ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த ஹெட் டேக்கில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் எண்டில் என்னென்ன ஒர்க் நடக்கணுமோ, நமக்கு தேவையான எக்ஸ்டர்னல் ஃபைல் லிங்க் பண்ணுறது, ஒரு எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் லிங்க் பண்ணுறது, அல்லது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து ஒரு சர்வர்லேருந்து லிங்க் வழியாக கால் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் வந்து நம்ம ஹெட் டேக்கில் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். பாடி டேக்கில் நீங்கள் வந்து என்ன கண்டென்ட்டை உங்கள் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது. நம்ம அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஸோ இன்னொரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இன்டென்டேஷனே இல்லாமல் பண்ணால் கூட இது ஒர்க் ஆகும். ஓகே. இது வந்து மேண்டேட்ரியாக நீ வந்து இன்டென்டேஷன் கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு அதே சேஞ்ச் வரும். ஆனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. எந்த டேக் எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுது, நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இப்படியே இருந்தால் நமக்கு வந்து தெரியாது. ரைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து இன்டென்டேஷன் கொடுப்போம். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அவுட்டர் டேகு, இதுக்குள்ளே HTML இந்த ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த ஹெட் டேக்குள்ளே 2 டேக் வச்சுருக்கேன், டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் வச்சுருக்கேன் அண்ட் HRF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வச்சுருக்கேன். அது மாதிரி பாடி டேக் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பாடி டேக்கில் வந்து நான் இன்னும் 2 டேக் வைக்கணும் அப்படின்னா H1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக் வைக்கிறேன். ஓகே. இந்த H1க்கு க்ளோசிங் டேக் வந்துடுச்சு. ஓகே. கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் இன்டென்டேஷன் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இந்த டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த டேக் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த டேக்கோடைய பேரண்ட் இது அப்படின்றத நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், H1 டேக்கோடைய பேரண்ட் வந்து இந்த பாடி டேகு, அது மாதிரி டைட்டிலோட பேரண்ட் வந்து இந்த ஹெட் டேகு, இந்த பாடி ஹெட் இந்த ரெண்டுக்குமே பேரண்ட் டேக் வந்து HTML டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு கோடை பார்த்த உடனே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே நம்ம இதை தான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் இது இன்டென்டேஷன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓகே. இன்டென்டேஷன் இல்லாமையும் இது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேக்ஸ் எல்லாத்தையும் இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ பேசிக்காக என்னென்ன டேக்ஸ் இருக்குது அண்ட் இதுக்கு எப்படி நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கறது, நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை கமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.